வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கொத்தவரங்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தவரங்காய் வத்தல் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு சமயத்துக்கு சைட் டிஷ்ஷாக இதை வறுத்து சாப்பிட்டுக்கலாம். வத்த குழம்பு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். கொத்தவரங்காய் கிடைக்கும்போது நம்ம வாங்கி வத்தல் போட்டுக்கலாம். இப்போ அந்த வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொத்தவரங்காயை முழுசாகவும் வேக போட்டு காய போடலாம். அந்த மாதிரி காய போட்டோம்னா வத்தல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு இருக்கும். அதுக்கு நம்ம இந்த சைடு உள்ள நுனியில் உள்ள காம்பையும் இந்த சைடு உள்ள காம்பையும் நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓரளவு சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இது வேகமாகவும் காஞ்சிரும். அதே சமயம் நம்ம வறுக்கிறதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும். குழம்பு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பீசஸ் இருந்தால் அந்த நல்லாயிருக்கும். அந்த குழம்பும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சின்ன இந்த மாதிரி கொத்தவரங்காயாக இருந்ததுன்னா இந்த நுனி மேலே உள்ள நுனி பாகத்தையும் இந்த காம்பு பக்கம் உள்ள இந்த பாகத்தையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டால் போதும். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். எல்லா கொத்தவரங்காயிலையும் காம்பை எடுத்துட்டு எல்லாத்தையுமே இந்த ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொத்தவரங்காய் வாங்கும்போது பிஞ்சு கொத்தவரங்காயாக வாங்கணும். பிஞ்சு கொத்தவரங்காய்னா நல்லா கொஞ்சம் ஈஸியாக வளையும். முத்தலானதுன்னா ரொம்ப விதை நமக்கு இங்கே தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போதே. இந்த மாதிரி பிஞ்சாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வத்தல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுக்கும்போது கடுக்கடுக்குன்னு இருக்காது. இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இந்த தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த கொத்தவரங்காய் குழைய வேகாமல் பார்த்துக்கங்க. வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது. இனி வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. அது வெந்துட்டுருக்கும்போது அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். வெந்துடுச்சு இப்போ கொத்தவரங்காய். இதை நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற்றினோன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நமக்கு இந்த கொத்தவரங்காய் கிடைக்கும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை. ஏன் சேர்க்கலை அப்படின்னா, ஒரு சிலர் உப்பே சேர்க்காமல் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சும்மா வறுத்து கூட அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்குவாங்க. அடுத்து குழம்பு பண்ணும்போதும் இந்த உப்பு சேர்க்காமல் இருந்துச்சுன்னா குழம்பு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ வேக வச்ச கொத்தவரங்காயை ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றியாச்சு. இதை வெயிலில் வைக்கலாம். 2 நாள் வெயிலில் காயட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அன்றைக்கி நம்ம காய வச்ச கொத்தவரங்காய் 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. நல்ல வெயில் அடிச்சிச்சு. அதனால் 2 நாள்லேயே காஞ்சிருச்சு. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் 4 நாள் கூட ஆகும். இந்த மாதிரி கலகலன்னு சத்தம் வர வரைக்கும் அதை காய வைக்கணும். இப்போ நல்லா வறுக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து வறுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதிலேருந்து கொஞ்சம் வத்தல் எடுத்து வறுத்து காமிக்கிறேன். கொத்தவரங்காய் வத்தல் வறுக்கிறதுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுங்க. மொத்தமாக போட்டோம்னா ஒன்று வறுபட்டிருக்கும், ஒன்று கருகி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா நம்ம வறுத்த உடனே டக்குன்னு எடுத்துடலாம். அதே மாதிரி எண்ணெய் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி காய வச்சுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டா கூட போதும். இப்போ நம்ம வறுத்துட்டோம். உப்பு அப்படியே தூவி விட்டுக்கணும். வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவு போதும். போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு உப்பே சாப்பிட மாட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் உப்பு இல்லாமல் கூட இப்படி வறுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டான கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு.